அனைவருக்கும் வணக்கம். நமது நட்சத்திர ரகசியங்கள் எனும் இந்த போட்காஸ்டில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு நட்சத்திரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் நட்சத்திரம் நட்சத்திரங்களின் ராஜாவான பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் அமைந்துள்ளது. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான். அதன் தெய்வம் வியாழ பகவான். பூசம் என்றால் வளர்ச்சி, செழிப்பு என்று பொருள். இது செல்வத்தையும் ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் ஒரு நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். கடவுள் நம்பிக்கை, கோவில் வழிபாடுகளில் ஆர்வம், தர்ம காரியங்களில் ஈடுபடுவது போன்ற குணங்கள் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். இவர்கள் கடின உழைப்பாளிகள். ஒரு வேலையை எடுத்தால் அதை முழுமையாக செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். தன்னுடைய உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை அதிகம். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக பொறுமையாக அணுகி வெற்றியடைவார்கள். இவர்களின் பொறுமை இவர்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். பிறர் துன்பத்தைக் கண்டு மனம் உருகும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள். உதவும் மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள். இவர்களுக்கு குடும்பத்தின் மீது பாசம் அதிகம். குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணியும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். இவர்கள் கல்வி, கலை, இலக்கியம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கையின் தத்துவங்களை அறிந்த ஞானிகளாக திகழ்வார்கள். ரிக்வேதத்தில் பூசம் நட்சத்திரம் அமிர்த பூசம் என்று குறிப்பிடப்படுகிறது. அமிர்தம் என்றால் அழியாத என்று பொருள். இது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட ஆயுளையும் செழிப்பையும் குறிக்கிறது. பழங்கால நூலான புஷ்ப வித்யாகரணத்தில் பூசம் நட்சத்திரம் புஷ்பம் என்று அழைக்கப்படுகிறது. பூக்கள் எப்படி வாசனையும் அழகையும் தருகிறதோ அதுபோலவே பூசம் நட்சத்திரக்காரர்களும் தங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வருவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணங்களில் பூசம் நட்சத்திரம் சனியின் புதல்வன் புஷ்யன் என்ற முனிவரின் பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த புஷ்ய முனிவர் கடுமையான தவத்தின் மூலம் சிவபெருமானை மகிழ்வித்து பல வரங்களை பெற்றார். அந்த வரங்களில் ஒன்று, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ்வார்கள் என்பது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் ஞானத்தையும் பெற்று வாழ்வார்கள். கல்வித்துறையில் சிறந்து விளங்குவார்கள். உயர்ந்த பட்டங்கள், பதவிகள் போன்றவற்றை அடைவார்கள். சட்டம், மருத்துவம், கல்வி, ஜோதிடம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வர பகவானையும் வியாழ பகவானையும் வணங்குவது மிகவும் நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்வது, வியாழக்கிழமைகளில் வியாழ பகவானை வணங்குவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, இந்த நாட்களில் அசைவம் உண்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் நீலம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது, நீல நிறப் பொருட்கள் மற்றும் மஞ்சள் நிறப் பொருட்களை தானம் செய்வது அவர்களுக்கு நல்லது. அன்பார்ந்த நேயர்களே, இன்று நாம் பூசம் நட்சத்திரம் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஞானம், செல்வம், நீண்ட ஆயுள், குடும்ப பாசம் போன்ற பல நல்ல குணங்களை கொண்டவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வாரம் மற்றொரு நட்சத்திரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.